எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு கோல்ட பத்தின 2 முக்கியமான அப்டேட்ட நம்ம பேசப் போறோம். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான அப்டேட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயுமே அக்மான் பிளாட்ஃபார்மும் ஒரு கொலாபரேஷன சைன் பண்ணிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் குரோத் ரெசிப்ட் EGR அப்படிங்கிற விஷயத்துல. முதல்ல எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் என்னங்கிற ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்னா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு இன்வெஸ்டர்கிட்ட நிறைய கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல நிறைய கோல்டு இருக்குன்னா, இந்த கோல்ட கொண்டு போய் நம்ம NSEயோட வால்ட்ல, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய வால்ட்ல நம்ம டெபாசிட் பண்ணிருவோம். ஓகேவா? டெபாசிட் பண்ணிட்டோம்னா, இப்ப நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்ட உங்களுக்கு எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்னு சொல்லக்கூடிய EGR-ஆ எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல டிமேட் ஷேரா உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ல கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் EGR. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, என்கிட்ட ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தான் நம்ம ஏன் கோடீஸ்வரனா இருக்க போறோம். 2வது அது விஷயம். சரி, இந்த என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். அப்போ இந்த தங்கத்த கொண்டு போய் நான் NSEயோட வாலெட்ல ஒப்படைக்கிறேன். அப்ப NSEயோட வாலெட்ல இந்த தங்கத்த என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு அந்த பிசிக்கல் கோல்ட வாங்கிட்டு, அதுக்கு பொதுவா எனக்கு எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ட என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல குடுத்துருவாங்க. இப்போ அந்த எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ட நான் டைரக்ட்டா டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கு இல்லையா? அத மத்த ஸ்டாக்குகள விக்கிற மாரி ஈஸியா நான் வித்துக்கலாம். மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஈஸியா நான் அதைய வாங்கவும், விக்க முடியும். இந்தியா ஃபுல்லா ஒரே ரேட்டா போய்க்கிட்டு இருக்கும். இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது போக பாரோயிங் அண்ட் லெண்டிங்கும் பாசிபிள். இந்த EGR நீங்க வந்து பாரோயிங் அண்ட் லெண்டிங்கும் பண்ணிக்க முடியும். ஓகே. இதுக்கான ஒரு அக்ரீமெண்ட், இதுக்கான ஒரு கொலாபரேஷன் தான் இந்த லார்ஜஸ்ட் கோல்டு பிளாட்ஃபார்மான அக்ரிமெண்ட் கூட சேர்ந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அக்ரீமெண்ட் சைன் ஆயிருச்சு. ஸோ அத பத்தி அபிஷியல் பிரஸ் ரிலீஸையும் இன்னைக்கு NSE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கோல்ட நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்காகத்தான் வச்சிருக்கீங்கன்னா, அது வீட்டு பீரோல வச்சு பூட்டி அதுக்கு 4 பேர்த்த காவல் போட்டு சாவிய தலகாணிக்கு அடியில வச்சு தூங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க NSE வாலெட்ல அந்த கோல்ட டெபாசிட் பண்ணிட்டு, அந்த கோல்ட டிமேட் அக்கவுண்ட்ல EGR-ஆ வாங்கிக்கலாம். EGR-ஆ வாங்கிக்கலாம். இந்த EGR-அ பொறுத்தவரைக்குமே, இப்ப நீங்க கோல்ட் இல்ல, நீங்க வந்து ஆ கோல்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், நீங்க உங்களோட NSE-யோட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி டைரக்ட்டா அ EGR-அ பை பண்ணிக்க முடியும். அந்த EGR-அ எப்ப வேணாலும் பிசிக்கல் கோல்டாவும் மாத்திக்க முடியும். ஓகே. சோ ஒன்ஸ் நான் குடுத்துட்டு நான் EGR-அ பை பண்ணிட்டேன்னா, EGR வந்து கடைசி வரைக்கும் அது எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்டா தான் இருக்குமா? அத வந்து நான் பிசிக்கல் கோல்டா மாத்த முடியாதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? இல்ல, அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்ப வேணுமோ மறுபடியும் அந்த எலக்ட்ரானிக் ரெசிப்ட் EGR-அ நீங்க பிசிக்கல் கோல்டாவும் மாத்திக்கலாம். பிசிக்கல் கோல்டாவும் டெலிவரி வாங்கிக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. முதல்ல இதுவும் இந்த EGR கான்செப்டும் 2015ல வந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமும் ஒண்ணு கிடையாது. அது 2 வெவ்வேற. அத புரிஞ்சுக்கங்க. சோ ஓரளவுக்கு EGRனா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். EGR பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க கோல்டு வாங்கணும்னாலும் நீங்க டைரக்ட்டா NSEல போயிட்டு EGR சர்டிபிகேட்ட வாங்கிக்கலாம். கோல்டு உங்களோட டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துருச்சு. சப்போஸ் அது பிசிக்கல் கோல்டா வேணும்னா நீங்க அது பிசிக்கல் கோல்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் கோல்ட் இருக்குன்னா, அதைய NSE வாலெட்ல டெபாசிட் பண்ணி அதைய டிமேட் EGR-வும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை லெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னொருத்தருக்கு வித்துக்கலாம். எல்லாமே நீங்க இப்ப பண்ணிக்கலாம். ஓகே. இது தனி. 2015ல இருந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கும் இதுவும் வெவ்வேறு. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு 2015ல வந்தது. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்ட நீங்க கவர்ன்மெண்ட் கிட்ட டெபாசிட்டா குடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குவீங்க. அப்போ வந்து 2.5 இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆ சோ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. 2வது தங்கத்த உருக்கி எடுத்துருவாங்க அப்படிங்கிற பொழுது, அந்த ஜுவல்லரிக்கு மேல இருந்த அந்த அட்டாச்மென்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபேமிலி ஜுவல்ஸ் அது உருக்கக்கூடாது. அந்த மாதிரியான நெறைய அட்டாச்மென்ட்ஸ் இருந்ததுனால, அந்த ஸ்கீம் அப்ப பெரிய அளவுல சக்சஸ் ஆகல. 2015ல இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்த பொழுது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அந்த அந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் சிம்பிளா கோல்ட வந்து நம்ம கவர்ன்மென்ட்க்கு குடுத்துட்டு, அதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்ட பே பண்ணுவோம். நம்மளுக்கு எப்ப வேணுமோ அதை நம்ம திருப்பி வாங்கிக்குவோம். பட் வந்து நம்ம குடுத்த நகை அப்படியே வராது. இங்க EGR-ம் அதே மாரி தான். EGR-ம் அ அ பிசிக்கல் கோல்ட் அப்படிங்கிறது நீங்க குடுத்த அதே பிசிக்கல் கோல்ட் எல்லாம் அப்படியே திரும்பி வராது. பிசிக்கல் கோல்டு அவ்வளவுதான். அந்த மாரி தான் வரும். நான் குடுத்த கோல்டு வந்து
யூ ஷேப்ல இருந்துச்சு. நீங்க திருப்பி 40 கிராம் கோல்டு நீங்க ஈஸியால டெபாசிட் பண்றீங்க. ஈஸியா ரெடெமி பண்ணீங்கன்னா, நீங்க அதே 40 கிராம் கோல்ட வாங்குவீங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர, அதே கோல்டுங்கிறது இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீமையும் அதே மாரியான இது விஷயம் தான். பட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருந்ததுனாலயும், அந்த டைம்ல வந்து அ கோல்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய இப்பவுமே சென்டிமெண்டல் வேல்யூவா தான் இருக்கு. சென்டிமெண்டல் வேல்யூ அதிகமா இருந்ததுனாலயும் அந்த ஸ்கீம பெரிய அளவுல சக்சஸ் ஆகல. மறுபடியும் இந்த கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீம் கொண்டு வரத பத்தி நெறைய பேச்சுவார்த்தைகள், நெறைய டிஸ்கஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த தடவ அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது ஜுவல்லரி ஷாப் கூட எல்லாத்தையும் கூட சேர்ந்து, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கீமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இந்த புது கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீம் எப்படி வருது? இல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துருமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோல்ட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட கோல்டு ஜுவல்லரிகள்ல கவர்ன்மென்ட்டால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட கோல்டு ஜுவல்லரிகள்ல நம்ம டெபாசிட் பண்ணிட்டு, அதாவது பண்ணிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்ட வாங்குவோம். இந்த மாரியான பாசிபிலிட்டீஸ். பட் இதெல்லாம் கோல்டு உருக்கப்பட்டு தான் வாங்கும். இஜிஆர்லயும் அதே தான் சினாரியோ. பட் இஜிஆர் இப்ப வந்து ஆல்ரெடி கைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி அது அ இ அமலாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுக்கான கொலாபரேஷன் என்எஸ்சி சைன் பண்ணி பப்ளிக் பிரஸ் ரிலீஸ்யும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீம் 2000ல வந்த 15ல வந்த ஸ்கீம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. பட் புது ஸ்கீம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த 2 அப்டேட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எத விரும்புறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கங்க. ஒண்ணு எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ஸ மாத்தி கோல்ட எலக்ட்ரானிக் என்எஸ்சி வாலெட்ல போய் எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ஸா மாத்தி அத டிமேட்ல எடுத்துட்டு வந்து வர்த்தகம் பண்ணிக்கிறதோ, அத வச்சு லெண்டிங், பாரோயிங் பண்ணிக்கிறதோ, இது எல்லாமே ஒரு பக்கம் பாசிபிள். தட் இஸ் ஆல்ரெடி கையில இருக்கு இப்போ. கோல்டு வாங்கணும்னாலும் கூட, நீங்க நேரா என்எஸ்சில போயிட்டு ஈஸியா பை பண்ணிக்க முடியும். அது எப்ப பிசிக்கல் கோல்டா வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீம். இருக்கக்கூடிய கோல்டுக நீங்க கவர்ன்மெண்ட் கிட்ட அதுவும் ஆத்தரைஸ் பண்ண நியர்பை ஜுவல்லரிகள்ல அதைய டெபாசிட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட வாங்கிக்க முடியும். இது மாரியான ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஈஸிஆர் ஆல்ரெடி அ அ அமலாக்கத்துல இருக்கு. கோல்ட இன்வெஸ்ட்மென்ட்டா மட்டும் தான் நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. நன்றி. தேங்க் யூ.